கடந்த கால நடிகைகள் பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க. இவர் பிறந்து 45 வருஷமா சினிமா இருக்குதுன்னு வேணா சொல்ல முடியும். இவங்க 45 வருஷமா சினிமாவில் எங்கே இருந்தாங்க? குழந்தை நட்சத்திரமாவிலேருந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா விட்டு போயிட்டாங்க. முன்னாள் நடிகைங்கிற முறையில் தான் அவங்களுடைய செய்திகள், அதான் சினிமா ஓரியன்ட் மீடியா தமிழ்நாடு பூரா. சினிமாக்காரர் எது சொன்னாலும் போடுறதுக்காக இருக்க தமிழ்நாட்டு மீடியாக்கள் பூரா சினிமா ஓரியன்ட். அதனால் ஒரு நடிகை சொன்னாங்க, அதெல்லாம் செய்தி ஆகுது. இது ஒரு செய்தியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு நடிகை பற்றி புதைப்பொருள் ஆராய்ச்சி மாதிரி பண்ணி கொண்டு வெளியே கூப்பிட்டுருக்கீங்க. இது புஷ்பு அவங்களுக்கு வந்து கோவில் கட்டுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவ்வளோதான். கோவில் கட்டுற அளவுக்கு போனாங்களோட அந்த கோவில் எங்க இருக்குதுன்னு இன்னைக்கு உள்ள அந்த கோவில் போட்டோ நான் எந்த பத்திரிகையிலையும் பார்த்தாலும் எதிரையும் பார்த்தது. முன்ன மாதிரி இப்போ சோஷியல் மீடியா இருந்ததுன்னு பயங்கர ட்ரெண்டாக இருக்கும். அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள் அத்தனை பேர் சினிமாக்காரருக்கு பின்னாடி தான் அலைஞ்சாங்க. இப்படி ஒரு கோவில் கட்டிருந்தா விட்டுருப்பாங்களா? அது அட்டப்படை கட்டுற வந்துருக்கு, அது வார பத்திரிகை. அது ஒரு வதந்தியா கிளப்பி விட்டது. அந்த பொண்ணு கொஞ்சம் பாப்புலராக வந்தது, அதுக்காக கிளப்பி விட்ட கதைகள் அது. அவ்வளோ. ஆயிரக்கணக்கான நடிகைகள் அவரும் ஒருத்தர் தான். இன்னைக்கு என்ன தாக்கத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க? என்ன அரசியலில் தான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க? அவங்க வந்து சினிமா நடிகர் பரபரப்பு செய்திகளாக இருக்குங்க. சார், நடிகையா இருந்தா இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு நடிகைக்கான எல்லா லட்சணத்திலையும் தமிழ் சினிமாவுக்கு எந்த மாதிரியான உருவம் தேவையோ அந்த உருவத்தோட அவங்க வந்து அதுல வந்து சந்தேகம். ஸ்ருதின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ருதி. வேதத்துக்கு தான் ஸ்ருதின்னுவோம். வேதங்கிற பேரை வச்சிருக்கவர் எப்படி நாத்திகவாதியா இருக்கும்? ஸ்ருதின்றது பாட்டு சம்பந்தமா கூட அவர் நினைச்சு வச்சிருக்காங்க. ஸ்ருதி வேதங்கிறது அது பின்னாடி வருது. ஸ்ருதிங்கிறதே வந்து வேதத்துக்கு தான் ஸ்ருதி. துபாய் கலை நிகழ்ச்சி நடந்தபோது நான் ஆப்பிரிக்கா ஜாம்பியா நாட்டிலேருந்து வர்றேன். பாம்பே ஏர்போர்ட்டில் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பிரபல நடிகைகள். என்னை பார்த்து தமிழ்நாட்டுக்காரன் என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏதோ பொறித்திட்டு இருக்கிறவங்க தெரிஞ்சவன் அப்படின்னு நேராக வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. எங்கள் லக்கேஜ் எல்லாம் இருக்குதுன்னாங்க. ஏதோ 1-2 போட்டி ஏதோ கொடுப்பாங்க நினச்சிட்டு பார்த்தா என்னென்னமோ கொண்டு வந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய சைஸில். எப்பவும் வராது. என் மனைவி வந்து ஏர்போர்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அந்த டைம் எல்லாரும் போகிறாங்க, நான் மாத்திரம் ஒரு நாள் இவரும் வரவே இல்லை. என்னன்னு பார்த்தாக்க இந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ லேட்டு. பார்த்தோன்னே இவங்களுக்கு கோவம். இவங்களுக்குள்ள எப்படி நீங்கள் பார்த்தீங்க ஆப்பிரிக்காக்குள்ளே போகிறதா சொன்னீங்க? இவங்களுக்கு ஐயோ ஏர்போர்ட்டில் பாம்பேல இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளிநாடுகள் நடத்துறது இந்த இவங்களுக்கு அந்த ஊர்க்காரர்களை நல்லா போட்டு அடிச்சுட்டு வந்தாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவாகட்டும் சரி, அரசியல் ஆகட்டும் சரி, பல தரப்பட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கரகரப்பான ஒரு சூழ்நிலையில தான் சார் நம்ம இருக்கோம். ஏதாவது ஒரு டெய்லி ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ சினிமா சைடுன்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா குஷ்பு அவர்கள் வந்து 45 years ஆஃப் நான் வந்து இந்த சினிமா உலகத்துக்கு வந்து 45 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ வருஷமா நீங்களும் இருக்கீங்கல்ல சார். நீங்க கடந்த கால நடிகைகள் பத்திலாம் சொல்லியிருக்கீங்க. இல்லை 45 வருஷமா சினிமா. இவர் பிறந்து 45 வருஷமா சினிமா இருக்குதுன்னு வேணா சொல்ல முடியும். இவங்க 45 வருஷமா சினிமாவில் எங்க இருந்தாங்க? குழந்தை நட்சத்திரமாவிலேருந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா விட்டு போயிட்டாங்க. அவங்க கடைசியா என்ன படம் தான் அண்ணாமலையே ஏதோ ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்தில் இருந்தாங்க? அண்ணாமலை வந்து 20 வருஷம் ஆச்சு. சினிமா இருக்குது. இவங்க வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அப்படி பார்த்தாக்க 15 வருஷம் தான் ஒரு சினிமாவில் இருந்திருக்காங்க. அவ்வளோதான் இருந்திருக்காங்க. சார் நீங்க எப்படி சார் இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, அவங்க சினிமாக்கு அண்ணாமலைக்கு அப்புறம் எந்த படமா வந்தது அவங்க நடிச்சு? அதுதான் கடைசி படம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க படத்துலேயே இல்லை சார். அவங்க வந்து சினிமா போயிட்டு இருக்குது, கண்டினியூ ஆகிட்டு அது போயிட்டே இருக்குது. இவங்க சினிமா உலகத்துல இருந்து வந்து சின்ன வயசுல வந்திருக்காங்க. அது இந்தி படங்கள் எதனா நடிச்சிருக்காங்க. தமிழ் படத்துல வந்து வருஷம் 16 படத்துல தான் நம்ம பார்த்துருக்க ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கமல் படங்கள், ரஜினி படங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு 10 பிரபு கூட எல்லாம் ஒரு 10-15 படங்கள் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அரசியலுக்கு போனதுக்கு பிறகு அவங்க வந்து சினிமாவிலேயே இல்லையே. அது 20 வருஷம் ஆச்சு.
15 வருஷம் அவங்க சினிமாவில் இருந்திருக்காங்க. அப்படி பார்த்தா கூட உங்களோட இதுபடியே இப்போ குஷ்பு அவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு அரசியல்வாதியா பாக்குறத விட நடிகையா பாக்குறவங்க தானே சார்? நடிகை அவங்க இப்போ இன்னைக்கு வந்து அவங்க வந்து என்ன ஒரு முன்னாள் நடிகைங்கிற முறையில் தான் அவங்களுடைய செய்திகள், அதான் சினிமா ஓரியன்ட் மீடியா தமிழ்நாடு பூரா சினிமாக்காரர் எது சொன்னாலும் போடுறதுக்காக இருக்க தமிழ்நாட்டு மீடியாக்கள் பூரா சினிமா ஓரியன்ட். அதனால் ஒரு நடிகை சொன்னாங்க அதெல்லாம் செய்தியாகுது. இது ஒரு செய்தியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு நடிகை பற்றி புதைபொருள் ஆராய்ச்சி மாதிரி பண்ணி கொண்டு வெளியே கூப்பிட்ருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை படங்களை பார்த்த ஞாபகம் இருக்குது. இப்போ சொல்கிறீங்க வந்திருக்கீங்க, ரைட்டு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த காலத்தில் படம் பார்த்த ஞாபகத்தில் அந்த அந்த படங்களுடைய நினைவில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். மைக்கேல் மதன காமராஜன் போன்ற படங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நம்ம இது பண்ணலாம். அண்ணாமலை போன்ற படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நீங்கள் நடித்தது இப்போ நீங்கள் நினைவுபடுத்துறதுக்கு பிறகு தான் நீங்கள் நடிகை இருந்து எனக்கு ஞாபகம் வந்து நினைவுபடுத்தியது நன்றி சார். குஷ்பு அவங்களுக்கு கோவில் கட்டின ஒரு ஊர் சார் இது. அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? பத்திரிகைகளில் போட்டீங்க. அந்த கோயிலை யார் பார்த்துக்கிறா, யார் பராமரிக்கிறா, அந்த கோயிலுக்கு யார் பூசாரி, எப்போ நடந்தது, எத்தனை பேர் அந்த பூஜை பண்ணாங்க? நீங்க வேற மாதிரி சொல்றீங்க சார். இது குஷ்பு அவங்களுக்கு வந்து கோவில் கட்டுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவ்வளோதான். குஷ்பு கோவில் கட்டுற அளவுக்கு போனாங்களோட அந்த கோயில் எங்க இருக்குதுன்னு இன்னைக்கு உள்ள அந்த கோயில் போட்டோ நான் எந்த பத்திரிகையிலையும் பார்த்தாலும் எதுலையும் பார்த்தது. முன்ன மாதிரி இப்போ சோஷியல் மீடியா இருந்ததுன்னு பயங்கர ட்ரெண்டா இருக்கும். ஏமா அன்னைக்கு அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள் அத்தனை பேர் சினிமாக்காரருக்கு பின்னாடி தான் அலைஞ்சாங்க. இப்படி ஒரு கோயில் கட்டிருந்தா விட்டுருப்பாங்களா? அட்டப்படம் கட்டுற வந்துருக்கு. அது வார பத்திரிகையில் அப்போ அதை இடிச்சிட்டாங்க கூட வந்து ஒரு அட்டப்படம் கட்டுற போட்டு அது உள்ள ஒரு 4 பக்கம் எழுதுற மீடியாக்கள் இருக்கிற ஊர்ல ஒரு கோயில் கட்டுறது வந்து சும்மா விட்டுருப்பாங்களா? அதை இடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து நானும் அதை கேள்விப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன யாராவது ஒருத்தர் வந்து குஷ்பு கோயில் படத்தை எடுத்து போடுவாங்கன்னு பார்க்குறேன். குஷ்பு விக்கிரகம் உள்ள வச்சிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட தெரியலையே. குஷ்பு கோயில் இருக்குது எந்த ஊர்ல இருக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியலையே. குஷ்பு கோயில் கட்டினாங்கன்னு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு வதந்தியா? அது கிளப்பி விட்டது. அந்த பொண்ணு கொஞ்சம் பாப்புலராக வந்தது, அதுக்காக கிளப்பி விட்ட கதைகள் அது, அவ்வளோதான். சார், குஷ்பு அப்படின்னாலே இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்குன்றதை யாருமே மறுக்க முடியாது. அந்த சீசனில் அவங்க இருந்தாங்க, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க சீசன் ஓவர். இன்னைக்கு நீங்கள் சொன்னப்பறம் தான் ஞாபகம் வருது. அவன் படித்தா பார்த்துருக்குமே, படம் பார்த்துருக்குமே, அந்த மாதிரி ஞாபகம் வருது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். எட் அனதர் ஸ்டார். மேலும் ஒரு நடிகை, முன்னாள் நடிகை. ப்ராபப்லி அவங்க இந்த அரசியலுக்கு வந்ததுனால தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய இதுவா இருக்கும். நீங்க தமிழ்நாட்டு அரசியல் அவங்க திமுக அகைன்ஸ்டா பிஜேபிக்கு ஜாயின் பண்ணனால தான் நீங்க இவ்வளவு காரணம். அவங்க வந்து தமிழ்நாடு அவங்கள பொறுத்தவரை அவங்க சர்வ கட்சி தலைவர். எல்லா கட்சியிலுமே இருந்திருக்காங்க. திமுகவில் இருந்திருக்காங்க, அதிமுகவில் இருந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருந்திருக்காங்க. இப்போ எந்த கட்சியில் இருக்காங்கன்னு தெரியாது. பிஜேபியில் இருக்காங்களா? கடைசியா இப்போ பிஜேபியில் இருக்காங்களா? எல்லா கட்சியிலையும் இருந்திருக்கிறார் சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரியான விமர்சனம் இப்போ அவங்க பேர்லயும் எவ்வளவு எழப்பட்டிருக்கு சார். அவங்களும் ஓப்பனா தானே அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம், ஆமா நான் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இன்னைக்கு வந்து பட உலகத்தை விட்டு வெளியே போயிட்ட ஒருத்தரை பத்தி நடிகை நீங்க சொல்றது அர்த்தமே இல்லை. அவங்க அரசியலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க அரசியல்வாதி, முன்னாள் நடிகை, அவ்வளவுதான். அது சார். இப்போ ஒரு சாதாரண ஒரு மக்கள் கிட்ட போய் அவங்க அரசியல்வாதியா இல்ல ஒரு நடிகையான்னு கேட்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு பதில் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நடிகைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அரசியல்வாதியா பரிமளிக்கல, அரசியல்வாதியா அவங்களோட அடையாளம் தெரியல. இன்னும் அவங்கள நடிகையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க சொல்றது நியாயம். ஆக அவங்கள அக்செப்ட் பண்றாங்க. நான் அரசியலுக்கு வந்தால் அரசியல்வாதியா என்ன யாருக்கும் தெரியல, நடிகையாக தான் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்றது அவங்களே சொல்றாங்க. திரைத்துறையோட பயணம் 45 வருஷம், அரசியலுக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. திரைத்துறையில் வந்து 45 வருஷம் இல்லை. அவங்க இந்த வருஷத்தோடு சேர்த்து தான் 45 வருஷம். சினிமா விட்டு விலகி அவங்க 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆக 20 வருஷம் இருந்திருக்காங்க சினிமாவில், அவ்வளோதான். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா உலகம் முடிஞ்சு போச்சு. திரை வாழ்க்கை கிடையாது அவங்க. அப்போ கூட அவங்க வந்து நிறைய கெஸ்ட் ரோல்ஸ்ல பண்றது. எந்த கெஸ்ட் ரோல்ல வந்தாங்க? அண்ணாமலை படத்துக்கு அப்புறம் அவங்க எந்த கெஸ்ட் ரோல்ல வந்தாங்க? எந்த படத்துல? வில்லு படத்துல விஜய் அவர்களோட கூட ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடி இருக்காங்க சார். அவங்க அரண்மனையில கூட படத்துல சிம்ரன் அவங்களோட கூட மேபி அதான் கடைசி படம். சும்மா ஒரு சீன்ல வந்துட்டு போய் இப்ப நான் திரைத்துறைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. நீங்களா? ஆமா. வேட்டையாடு விளையாடு வந்து 15 வருஷம் ஆச்சு. இது தசாவதாரம் வந்து 15 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு சினிமா வாழ்க்கைன்னு சொல்லுவீங்களா? முழு நேர நடிகரா? அதான் ஏதோ படத்துல வந்து தலையை காட்டிட்டு போனதை நான் வந்து டாக்டரா இருக்கிறத நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு நான் என் திரை உலக வாழ்க்கை பையனோடு 20 வருஷம் ஆகியதுன்னு சொன்னாங்க, சிரிக்க மாட்டாங்க. இல்ல கான்ட்ராஜ் சார், நீங்க நடிகர் இல்ல. நடிகர் இல்லம்மா. அது மாதிரிதான் இப்ப குஷ்பு வந்து நடிகை இல்ல, அரசியல்வாதிக்கு பிறகு. அரசியல்வாதி இல்ல, நடிகை இல்ல, குடும்ப வாழ்க்கையும் இல்லை. என்ன இன்னைக்கு வந்து முன்னாள் நடிகை, அவ்வளோதான். அவங்க
அதை தவிர அவங்களுக்கு வேறு வந்து அடையாளம் கிடையாது. 45 வருஷம் அவங்க இருக்கல. அப்படி அவங்க கிளைம் பண்ணாக்க அது அவங்களோட போகட்டும். அதை பற்றி நான் ஏன்னா இது ஆயிரக்கணக்கான நடிகைகளாக அவரும் ஒருத்தர், அவ்வளோதான். இன்றைக்கி என்ன தாக்கத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க? என்ன அரசியலில் தான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க? அவங்க இன்னும் சினிமா நடிகர் பரபரப்பு செய்திகள் தான் இருக்குதா? 20 வருஷம் ஆச்சுமா அவங்க போய். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க படங்கள் சில படங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம், மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிற வகையில் அவங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு நடிகையாக இருந்ததை நினச்சி அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு இதாக நடிகையா இருந்தா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறவங்க தான் சொல்லணும். சார், நடிகையா இருந்தா இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு பிரேக் பண்ண ஒரு நடிகையா கூட நம்ம சொல்லலாம் இல்ல சார்? அவங்க குஷ்பு வந்து ஒரு நடிகைக்கான எல்லா லட்சணத்திலையும் அது வந்து தமிழ் சினிமாவுக்கு எந்த மாதிரியான உருவம் தேவையோ அந்த உருவத்தோட அவங்க வந்தவங்க. அதுல வந்து சந்தேகம். அது சந்தேகம். சில படங்கள் அவங்க பார்த்தாக்கா மைக்கேல் மதன காமராஜன்ல அவங்க நடிச்ச நடிப்பு நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துருப்பேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு அரிசியில கஷ்டப்பட்டு படம் வரைஞ்சிருப்பாங்க. அது கமல் வந்து எடுத்து சாப்பிட்டு புடுங்கல் அரிசிக்கணும். அந்த சீன்ல குஷ்புவோட ரியாக்ஷன் பார்க்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சி என்னன்னா பண்ணிட்டேன் அந்த சீன்லாம். அந்த கதைவசன கர்த்தாவுக்கு அந்த கிரேசி மோகன் அவர் தான் சார். கிரேசி மோகன் சார் அவரு யார் எழுதுனது? அவர் தான். அந்த கதைவசன கர்த்தாவுக்கு பெரிய அந்த சீனை உருவப்படுத்தி கொடுத்தாருல. அது மாதிரி ஒரு நகைச்சுவை காட்சி. அந்த சீன் இன்றைக்கும் மறக்க, அந்த கட்டலில் படுத்துக்கிட்டு அந்த சீன் மறக்க முடியாது. மைக்கேல் மறக்காம ரஜினில் அஃப்கோர்ஸ் ஊர்வசி படத்தை ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே டோட்டலாக அவங்க படமாக மாற்றிட்டாங்க அவங்க. இருந்தாலும் குஷ்பு அந்த இடத்துல நிற்கிறாங்க. சார், எந்த கேரக்டரையும் மைக்கேல் மதன காமராஜன்ல இவங்க ஜாஸ்தி இவங்க கம்மி அப்படின்னு சொல்லவே முடியாது சார். எவ்ரி ஒன் பிளேட வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு காமெடியெல்லாம் எடுக்கவே முடியாது. அதான் அந்த தொட்டாலும் புள்ளி வாசம், குற்றாலம் மலை வாசம், அந்த பாட்டு சீனை இன்னும் அந்த டைரக்டரு அந்த கதைவசனகர்த்தா இவங்கெல்லாம் எப்படி அதை விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணியிருப்பாங்க இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அவ்வளோ அற்புதமான காட்சி அது. ஒரு 3 கமலஹாசன் வந்துட்டு போவாங்க. எவ்வளோ இமேஜினேஷன், எவ்வளோ கற்பனை பண்ணியிருக்கு. அது சர்வசாதாரணமாக பார்த்துட்டோம். அதில் படைப்பாளியினுடைய திறமை எவ்வளோ அற்புதம். கமல் அதை பிரமாதமாக நடிச்சிருந்தாருங்கிறது வேற. ஆனால் அந்த சீனை விஷுவலைஸ் பண்ணி இப்படி அதை கொண்டு வந்து கொடுக்கணும் ரசிகர்கள். என்ன மாதிரி சீன்? உண்மையாவே கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல தான் படைப்பாளின்னு நினைச்சு பார்க்குறேன் நான். அந்த டைரக்டர் சிங்கத்த சீனிவாசன். ஆமாம் சார், அவரும் ஒரு அற்புதமான டைரக்டர். அற்புதமான. ஏன்னா அவருடைய திக்கற்ற பார்வதி இதெல்லாம் பார்த்தவங்க நாங்கள். அவரை வந்து கமர்ஷியல் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தவங்க நாங்கள். ஓகே. ஏன்னா என்னன்னா திக்கற்ற பார்வதி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் அவர் தடுமாறினார். அப்போ அவர் கூட பல தியேட்டர்களுக்கெல்லாம் போய் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் அவரோட போய் சுற்றியிருக்கேன். ஒரு வழியாக ஆனந்த் தியேட்டர் காலில் கீழே விழுந்து எங்கள் அண்ணனுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உமாபதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அது அப்புறம் வந்து நேஷனல் அவார்டு வந்துச்சு. அதனால் சிங்கிதன் சீனிவாசராவ் எனக்கு அந்த வகையில் படம். அவரோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகாமல் அவரோட போய் இது பண்ணேன். ஏன்னா எங்கள் அண்ணன் சொன்னார், அந்த படம் நல்லா இருக்குது, 2வது ராஜாஜி எழுதின கதை, அந்த கதை வரணுண்டா, அது படம் பார்க்கணும், உமாபதி கிட்ட நான் போய் சொன்னேன்னு சொல்கிறேன் அப்படின்னார். ஓகே. அது உமாபதி ஆனந்த் தியேட்டர் ஓனர். அவர்கிட்ட போய் சொன்னோடனே இதெல்லாம் சொன்னேன். உமாபதி கொஞ்சம் தூரத்தை உறவுக்காரரு. அதனால் அவர் எங்கள் அண்ணனை வந்து போடா வேடான்னு பேசுவார். ராஜா பேசலாம், என்ன பார்க்கணும் அப்படின்பாரு. அது என்ன சொன்னார், அப்போ சொன்னார் போட்டுடலாண்டா அப்படின்ட்டார். அப்புறம் லிட்டில் ஆனந்தில் போட்டு ஓட்டி. அதனால் சிங்கித சீனிவாசராவனுடைய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவர். அவருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான படங்களையெல்லாம் தயாரித்தார். சலங்கவலி அவரது இல்லை, விஸ்வநாத் இது. அது மாதிரி சில படங்கள் அவருடைய படங்கள்லாம் அதெல்லாம் அவருடைய டைரக்ஷன். அதாவது என்ன, ஒரு கண்ணுக்கு யோசிக்க முடியாத ஒரு விஷயத்தை அந்த மாதிரி அபூர்வ சகோதரர் மாதிரி படம் கொடுத்தவர், திக்கற்ற பார்வதி மாதிரி சீரியஸான படத்தை கொடுத்தவர் மைக்கேல் மதன காமராஜர் கொடுத்தார். அங்கே தான் அந்த வெர்சடைல் பன்முகத்தன்மை. உண்மை சார், அது ரொம்ப ஒரு அருமையாக. அந்த வகையில் தான் அந்த சீனில் தான் எனக்கு குஷ்பு ஞாபகம் வருது. அது என்னன்னா, தான் கூட ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு ஆடிக்கிட்டு இருப்பார். அந்த பக்கம் அந்த இன்னொரு கமல் போவார், கன்ஃபியூஸ் ஆகிடும்.
ஏன்னா ட்ரெஸ்ஸு வேறையாக இருக்குது. அது வந்து பேச மாட்டாங்க. அதுவே வந்து இப்படி சீன்ஸ்லயே காட்டுவாங்க. இதெல்லாம் நடித்து பார்க்க அப்படிலாம் பல காட்சிகள். இந்த மாதிரி காட்சிகள்லாம் நடித்ததுக்காக குஷ்புக்கு எங்களுடைய நன்றி. ஒரு ரசிகருங்க நன்றி. ஃபைன் சார். ஸ்ருதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நாத்திகவாதி குடும்பத்திலேருந்து வளர்ந்தவ தான். ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சேன்னா, எனக்குள்ள அந்த கடவுள் அந்த பக்தி ஜாஸ்தி இருக்குது. என்னை வந்து ஒரு கடவுளில் நான் ஒரு அங்கமாக நினைக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இந்த ஒரு நிலையில் இருக்கேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவால் வரல, ஆனால் எனக்கு வந்து இந்த கடவுள் பக்தி ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலிலேருந்து வந்துட்டு கமல் ஒரு நாத்திகராக இருந்திருக்கலாம். அவங்க அம்மா சரிக்கா நாத்திகராக இருந்திருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஷி ஹஸ் போஸ்டட் தட். அது உண்மையை சொல்ல போனாக்கா கமல் குடும்பத்தில் சாருஹாசனை தான் ஒரு நாத்திகவாதியாக நான் பார்த்துருக்கேன். ஓ, அவருமா சார்? அவர் தீவிரமான கம்யூனிஸ்ட். அவர் தீவிரமான கம்யூனிஸ்ட். சொல்லணுன்னாக்கா பரமக்குடி சீனிவாச ஐயங்காரனுடைய லட்சிய பிடிப்புகளோட பிறந்தவர்னு எடுத்திங்கன்னா சாருஹாசன். கமல் கிடையாது, சந்திரஹாசனும் கிடையாது. ஓகே. கமல் வந்து ஒரு நாத்திகவாதிங்கிறது வந்து எனக்கு சில சந்தேகங்கள் உண்டு அவர் மேலே. அவர் பொண்ணுக்கு பேர் வந்து ஸ்ருதி. ஸ்ருதின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ருதி. ஓகே. வேதத்துக்கு தான் ஸ்ருதின்னுவோம். வேதங்கிற பேரை வச்சிருக்கவர் எப்படி நாத்திகவாதியாக இருக்க முடியும்? ஸ்ருதின்றது பாட்டு சம்பந்தமாக கூட அவர் நினைச்சு ஸ்ருதி வேதங்கிறது அதுக்கு பின்னாடி வருது. ஸ்ருதிங்கிறதே வந்து வேதத்துக்கு தான் ஸ்ருதின்னுவோம். மனுஸ்மிருதி இந்த மாதிரி எல்லாம் ஸ்ருதிங்கிறத வந்து வேதங்களை தான் ஸ்ருதின்ற பேர். வேதம்னு பேர் வச்சவர். தசாவதாரம் படத்தை எடுத்து பாருங்க, அது ஒரு பக்தி படம். பெருமாளை கும்பிடுறவன் தான் எந்த மதமாக இருந்தாலும் பெருமாளை கும்பிட்டா நீ காப்பாற்றப்படுவாங்கிறது தான் தசாவதாரம் படம். இல்லையே, அவர் அப்படி சொல்லியிருக்கலையே. ஒரு அதில் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இருந்திருந்தா நல்லா இருக்கும். கடைசியில் அந்த ஒரு டைலாக போட்டுக்கிட்டாரு. படம் பூரா பார்த்தீங்கன்னா மிராக்கிள்ங்கிற ஒரு ஆங்கில படத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அது இதில் என்னன்னா, அந்த சிலை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் தப்பிச்சுக்கிறாங்க. நான் வர்ற காட்சிகளில் வந்து அவதார் சிங் கேன்சர் டிசீஸ், அவர் வந்து துப்பாக்கியில் சுடுறாங்க. அந்த டைமில் அந்த சிலை அவர்கிட்ட இருக்குது. அவர் மருந்து பொட்டியில் அந்த சிலை இருக்குது. பொட்டியை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த சிலை இருந்ததுனால தான் அந்த துப்பாக்கி கொண்டு வந்து கேன்சரை சரிப்பட்டு போயிடுது, அந்த சிலை இருக்கிறதுனால. அதே மாதிரி ஒரு அந்த உயரமான இது கமல், அந்த கமல் வந்து வர்ற வண்டி அப்படியே கவுந்து விழுவுது. ஒருத்தர் கூட சாகிறது இல்லை. ஏன்னா அந்த வண்டியில் வந்து ராமர் சிலை, அந்த சிலை இருக்குது, பெருமாள் சிலை இருக்குது. அவங்க வர்ற லாரி பேர் வந்து ராமஜெயம். கடவுளால் காப்பாற்றப்படுகிறார்கள். அவர் முஸ்லீமாக வர்றாரு அந்த வேஷத்தில். இந்த இதில் அவதார் சிங்கில் வந்து சீக்கியராக வர்றாரு. அப்புறம் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்த வந்து ஜப்பானியர் வர்றாரு, அவரும் காப்பாற்றப்படுகிறார். ஜப்பானியராக இருந்தாலும் சீக்கியராக இருந்தாலும் பௌத்தராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் பெருமாள் சிலை இருந்தால் காப்பாற்றுங்கிறது அந்த படம். ஆக ஒரு பெரிய பக்திமானவர். இதை கமல் பார்த்தாருன்னா அவர் என்ன சார்? நான் அவர்கிட்டயே சொன்னேன், ஒரு பக்தி படத்தை எடுத்திருக்கீங்க. ஆனா படத்து பேர் வந்து பெருமாள் பேர் தான், தசாவதாரம். ஆனா அந்த படத்துல நிறைய விமர்சனம் இருந்தது சார். அந்த மாதிரியான ஒரு சிலையை எப்படி கேரி பண்ணிட்டு போறது அப்படின்றதே வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா நிறைய விமர்சனம் வந்தது. இங்கிலீஷ் படத்துல அதே தான். அந்த கதாநாயகி ஒரு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி, சர்ச்சில் தான் இருக்கிறா. சர்ச்சில் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னா, சின்ன பொண்ணு என்ன வேலைன்னாக்கா அங்கே இருக்கிற மேரி சிலையை வந்து தினம் தொடச்சி சுத்தப்படுத்தி அதை பண்ணி வைக்கிறது அவளுடைய அன்றாட வேலையில் முக்கியமான வேலை. அது அவள் அந்த மேரி சிலையை துடைக்கும் போது இந்த மேரிக்கிட்ட பேசிக்கிட்டே இது பண்ணுவாள். என்ன இன்றைக்கி உன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி இதாக இருக்கிற, ஏன்னா அடே இன்றைக்கி தான் ஜாலியாக இருக்க, என்னாச்சு அப்படி இப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இது பண்ணுவோம். ஏறத்தாழ ஒரு உயிருள்ள ஒரு இதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாள். அந்த சமயத்தில் ஒரு உள்நாட்டு போர் நடக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து சர்ச்சுக்கு எடுத்து அப்படி வந்துட்டாங்கிறான். இவன் அவங்களுக்கெல்லாம் பணிவிட பண்ணுறதுக்கு போகிறான். பணிவிட பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு சோல்ஜர் மேலே இவளுக்கு லவ் உண்டாயிடுது. சரி, லவ் உண்டான உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. கன்னியாஸ்திரியாக கண்டினியூ பண்ணுறதா இல்லை அவனோட போய்டுறதான்னு தெரியாத போது அவனோட போகிறதுக்கு முடிவெடுக்கிறான். போகிறதுக்கு முன்னாடி இந்த சிலைக்கிட்ட போய், நான் செய்கிறது ரைட்டாக தப்பான்னு தெரியாது, நான் போகிறேன், என் பேர் கெடாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய அனுமதியோடு தான் நான் போகிறேன், ஒன்று அங்கே செட்டில் ஆக விடு, இல்லாட்டி என்னை திருப்பி கொண்டுரு, ஆனால் என் பேர் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். மறுநாள் பார்த்தா அந்த சிலை காணாமல் போயிடுது.
மேரி வந்து இவர் ரூபத்தில் உள்ள சுற்றிக்கிட்டு இருக்குது. அது அவகிட்ட கேட்குறாங்க, சிலை எங்கே போச்சு எனக்கு தெரியலையேங்கிறாங்க. அந்த 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 டைமில் இவருடைய ரோலை எப்படி காட்டுவாங்கன்னா, மூஞ்சல் வந்து ஒரு பிரகாசம் லைட்டு. ஓகே, அப்போ ஷீ இஸ் வந்து அந்த மேரி மாதாவே. மேரி மாதா வந்து அவளாட்டம் வந்துடுது. இவன் லவ் பண்ணிட்டு போய் மறுபடியும் ஒரு வாரில் போய் சிக்கிறான். வார் நடக்குது. பாயிண்ட் பிளாங்க்ல அவனை ஷூட் பண்ணுறாங்க. இப்படி நிற்கிறான், ஷூட் பண்ணுறான், உளுந்துட்டு எந்திரிச்சிடறான். பைனாக்குலர் அந்த இவன் பார்க்குறான், அந்த தளபதி பார்க்குறான், பாயிண்ட் பிளாங்க்ல சுடுறான், எந்திரிச்சு வர்றான். அப்படி அது மாதிரி ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட அவர் போயிட்டு வர்றான். 4-5 பேர்த்துக்கிட்ட போயிட்டு வர்றான். எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாமே தப்புகள்லாம் நடக்குது. எல்லா இடத்துலையும் வந்து அவங்க காப்பாற்றப்படுறாங்க. இவன் யார் கூட இருக்காங்களோ அவங்களாம் காப்பாற்றப்படுறாங்க. கடைசியில் இவளுக்கு வந்து அந்த உலகம் வெறுத்து போகுது. வெறுத்து போயிட்டு திரும்பி சர்ச்சுக்கு வந்து அந்த முன்னாடி ஒரு ஃபவுண்டன் இருக்குது, அந்த ஃபவுண்டனில் வந்து உட்கார்றான். இவன் போய் 3 வருஷமாக அங்கே மழையே இல்லை. இவன் திரும்பி வந்த உடனே இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, மழை வருது. இவன் திரும்பி உள்ளே போகிறான். சர்ச்சு போகிற இடம் மேரி சிலை வந்துருச்சு அப்படின்றாங்க. சிலை வந்துருது. அப்போ தான் அவளுக்கு தெரியுது, நம்ம இல்லாத நேரத்தில் மேரி இருந்து எல்லாம் பண்ணிடுது. இதைத்தான் வந்து தசாவதாரம் எடுத்தார். அந்த அந்த படத்தில் எப்படி பாயிண்ட் பிளாங்கில் ஷூட் பண்ணும்போது அவன் பக்கத்தில் இருந்ததுனால காப்பாற்றப்படுறாங்கன்னா, அதே தான் அந்த பெருமாள் சிலை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களாம் காப்பாற்றப்படுறாங்க. நான் கேட்டேன் அந்த டயலாக் சொல்லும்போது, நான் தான் அந்த டயலாக் சொல்ல, அந்த கேன்சர் வந்து இழுத்துட்டு போச்சுங்கிற டயலாக். எப்படிங்க, நான் ஒரு டாக்டர், இது எப்படி சொல்கிறது, படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். சரி, ஒன்றும் விளக்கமே அவர் கொடுக்கல. ஓகே, அவர் உங்ககிட்ட கமல் சார் உங்ககிட்ட சொல்கிறாரு, படத்தை பாருங்க உங்களுக்கு தெரியும். படத்தை பார்த்தும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன டைலாக் சொல்கிறீங்க? அதாவது அதை புல்லட் வந்து இதை மாத்திரம் இல்லாமல் அப்படியே அந்த கேன்சரையும் வலிச்சு எடுத்துகிட்டு போச்சு. நாங்களே சர்ஜரி பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு தெளிவாக பண்ணி அந்த குண்டு வந்து தூக்கிட்டு போச்சு. தியேட்டர் பூரா ஓடு உழுந்து சிரிச்சான். அப்படிப்பட்ட காமெடி டைலாக். என்ன வந்து அமெரிக்காவிலேருந்து என்னுடைய உறவினர்கள்லாம் பேசினாங்க, அறிவு கட்டுத்தனமாக பேசியிருக்கிறேன்னாங்க அந்த டைலாக். அது எப்படி நீ அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னாங்க. அது ரோலோட போகுது, நாங்கள் காந்தராஜா போகல, நாங்கள் ஒரு ரோலோட, அது ஒரு டாக்டர் ரோல் தானே பண்ணேன் நாங்கள். அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அந்த சிலை யாருக்கிட்ட இருந்தால் அந்த சிலை இருக்கவங்கள வந்து அது பெருமாள் காப்பாற்றுறாருன்னு தான் கதை. அவளை தூக்கி போடுது யானை, அந்த சிலை அங்கே இருக்குது, அவள் தப்பிச்சிட்றான். அப்படி தான் காட்டுறாங்க. ஸோ சுனாமியில் வந்து அவ்வளோ பேர் இதாகும் போது வந்து இவங்க எங்கே இருக்கிறாங்க, அந்த சிலை எங்கே இருக்குதோ அங்கே காப்பாற்றப்படுகிறார். அப்படி தான் அதை காட்டியிருக்கார். இப்போ மிகப்பெரிய பக்தி படம், டெக்னாலஜியை பயன்படுத்தின ஒரு பக்தி படம். அதனால் கமலை வந்து நாத்திகர்னு சொல்கிறத நான் இப்போ என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே, அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் புரியுது சார். ஆனால் ஸ்ருதி அவங்க வந்து இவ்வளோ கிளியராக வந்து சொன்னதுனால அவங்க வந்து நிஜமாகவே நாத்திகராக இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சாருஹாசன் ஐயாவை எனக்கு நல்லா தெரியும். அவருடைய குடும்ப வாழ்க்கை இல்லாமல் கூட அவர் சில பரிசோதனைகள்லாம் பண்ணியிருக்கார், அவரை எழுதியிருக்கார். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் சில கட்டுப்பாடுகள் அவர் வீச்சு வாழ்ந்தார். அதெல்லாம் இருக்குது. அவர் ஒரு லட்சியவாதி அவர். ஓகே சார், நீங்கள் ரொம்ப வயசாகி போச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆமாம் சார். ஏன்னா நான் அவர்கிட்ட நிறையா பேசியிருக்கேன். என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. இந்த சோவியத் சென்டரில் வந்து ஒரு சோவியத் சென்டர், அதாவது சோவியத் நாடாக இருந்தபோது, சோவியத்தாக இருந்தபோது அங்கே ஒரு கல்ச்சரல் சொசைட்டி ஒன்று இருந்தது, புடோக்கின் ஃபில்ம் கிளப்புன்னு. அதுக்கு நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன். அதில் ரொம்ப ஆர்வம் காட்டினார். ரொம்ப ஆர்வம் காட்டி அதில் பல விஷயங்களை அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவேன், இப்படி பண்ணு அப்படி பண்ணு நிறைய ஐடியா. ஓகே, அந்த என்னன்னா சோவியத்துங்கிறதுனால, கம்யூனிசங்கிறதுனால அவர் வந்து அதில் தீவிரம் காட்டினார். அதெல்லாம் உடஞ்ச போது ஜெயகாந்தன் போன்ற இவங்கெல்லாம் வந்து மனசு உடஞ்சி போன ஆட்கள், சோவியத்தில் இது உடஞ்சி போன. அதனால் சாருஹாசன் குடும்பத்தில் அது அவங்க பொண்ணுங்கள்லாம் கூட யாரும் அந்த மாதிரி இல்லை. சாருஹாசனோட ஓவர். இதெல்லாம் வந்து இப்போ என் குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் இது மாதிரி இருக்கேன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பக்திமான்கள், அப்படியே கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறா அவங்கெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது சார். அது வந்து ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை இல்லை. அதாவது இது வந்து இதெல்லாம் வந்து மற்றவங்க மேலே இதுப்படுத்த முடியாது, திணிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கும் வந்து ஐ ஹாவ் மை ஓன் ஐடியாஸ், ஐ ஹாவ் மை ஓன் தாட்ஸ். என்னுடைய கருத்துக்கள் எனக்கு சொந்தம், நீ திணிக்காத. துபாய் கலை நிகழ்ச்சி நடந்தபோது நான் ஆப்பிரிக்கா ஜாம்பியா நாட்டிலேருந்து வர்றேன். பாம்பே ஏர்போர்ட்டில் 2 நடிகைகள் துபாய் இந்த விஜயகாந்த் நடத்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர்றாங்க. லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர், அவங்க எக்கானமி பேசஞ்சர். பிரபல நடிகைகள் என்னை பார்த்து, தமிழ்நாட்டுக்காரன் என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏதோ பொறித்திட்டு இருக்குது, எவ்வளோ தெரிஞ்சவன் அப்படின்னு நேராக வந்தாங்க. என் கூட பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தார், அவர் சினிமா பார்க்காதவர்.
ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. எங்கள் லக்கேஜ் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஏதோ ஒன்று 2 பொட்டி ஏதோ கொடுப்பாங்க நினச்சிட்டு பார்த்தா என்னென்னமோ கொண்டு வந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய சைஸில். இது லக்கேஜ் போடுவாங்களோ என்னமோ அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, லக்கேஜ் போட்டால் நாங்கள் கட்டிடுறோம், எக்கானமி கிளாஸில் இவ்வளோ பர்மிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு இது பண்ண அக்செப்ட் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேர் இருந்தாலும் அக்செப்ட் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ தான் அவர் பெஞ்சமின் கேட்டார், யார் 2 பொண்ணுங்க உங்களுக்கு அவ்வளோ உரிமையாக வந்து உங்கள்கிட்ட யாருன்னு தெரியாது? தெரியலீங்களா? சினிமா நடிகைகள் ஆக்டர்ஸ் ஆகுங்க அப்படின்னு. அதே தெரியல. அவள் இங்கே வந்து நான் தான் உங்களுக்கு முதல்ல இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ஏன்னா எப்போவும் வராது என் மனைவி வந்து ஏர்போர்ட்டில் வந்து என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அந்த டைமு எல்லோரும் போகிறாங்க, நான் மாத்திரம் நானும் இவரும் வரவே இல்லை. என்னடான்னு பார்த்தாக்க இந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆச்சு. இவ்வளோ சாமானாக வாங்கிட்டு வந்தாங்க. எண்ணது இல்லை அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இவளுங்களே எப்படி நீங்கள் பார்த்தீங்க ஆஃப்ரிக்காக்குள்ளே போகிறதா சொன்னீங்க, இவளுங்களே ஐயோ ஏர்போர்ட்டில் பாம்பேல மீட் பண்ணுறது அவ்வளோ சேர்ந்து குடும்பம் டைவர் சொல்லும் போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, துபாயிலேருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கான பரிசு பொருள்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் நடந்தது. இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளிநாடுகள் நடத்துனதுல இந்த இவங்களுக்கு அந்த ஊர்க்காரர்களை நல்லா போட்டு நல்லா மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. இதெல்லாம் சொன்னால் அப்புறம் கேஸுக்கு போயிடுவாங்க. அதனால் வாம்பு. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லா விஷயமும் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார்.